அனைவருக்கும் வணக்கம். ஜேஎன்ஜே வியூ என்ற இந்த யூடியூப் தளத்தினூடாக மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் காணொளியில் என்னென்று பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த ஸ்டூபிக் தனமாக திங்க் பண்ணுற யூடியூபர்ஸுக்கு தான் ஒரு விளக்கம் என்று கொடுக்கலாம்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். வாங்கோ காணொளிகளுக்கு போகலாம். நான் உங்கள் ஜே. இப்போ நான் இந்த காணொளியில் வந்து இந்த யாருக்கு இந்த கதை கதைக்க போகிறேன்னு சொன்னால், நான் ஓப்பனாகவே பேர் சொல்லி கதைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து நடுநிலைமையான விமர்சனம் செய்கிற எனக்கு வந்து நான் நேரடியாகவே இந்த முகத்தை போட்டு கதைக்கிறபடியாக இந்த காணொளி வந்து 3 யூடியூப் சேனலுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஜேடிவியூ என்ற யூடியூப் சேனல், மற்றது வாய்ஸ் ஆஃப் ஃபேனுசன், மற்றது ஆர்ஜே தமிழா. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து இந்த ஹெல்பிங் வீடியோன்ற ஒரு டாபிக் வந்து இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு, இன்றைக்கி நீங்கள் 3 பேரும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் இந்த ஹெல்பிங்கை விட்டு போகிறோம், இந்த ஹெல்பிங் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு இப்படி இப்படி பிரச்சனை வருது என்று சொல்லி விளக்கம் கொடுக்குற உங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் யாரை கேட்டுங்க இந்த ஹெல்பிங் தொடங்கினீங்க? உங்களை யாரும் போஸ்ட் பண்ணினவங்களா? இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யுங்க, இந்த வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி யாரும் போஸ்ட் பண்ணினவங்களா? யாரை கேட்டு தொடங்கினீங்க? யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஹெல்பிங்கை விட்டு போகிறோம்னு சொல்லி? அதாவது நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டுக்கு விரைக்கில் விமர்சனம் இந்த பார்ட் ஆஃப் த மீடியான்றதை நீங்கள் விளங்கி கொண்டு தான் இங்கே வந்த நீங்கள். அதே நேரத்தில் ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கல இன்றைக்கும் எனக்கு வந்து இதுக்கு வந்து எப்படியான விமர்சனங்கள் இந்த காணொலிக்கு வருதும்ன்ற எனக்கு தெரியாது. செம்பு தூக்குறனண்டு வருதோ இல்லாட்டிக்கு என்னத்தை தூக்குறனண்டு வருதான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கல நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டுக்கு வரைக்கல முதலாவது வந்து நீங்கள் வந்து மதிக்க வேண்டியது வந்து ஒன்று விமர்சகர்களை நீங்கள் மதிக்கணும், ரைட்? ரெண்டாவது உங்களுக்கு வர்ற விமர்சனத்தையும் நீங்கள் மதிக்கணும். அப்படி மதித்தால்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், ரைட்? அப்படி இருக்கல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவர் மீது குற்றம் சுமத்தியோ இல்லாட்டிக்கு ஒருவரை அழிக்கணும் என்று சொல்லியோ இல்லாட்டிக்கு ஒருவற்ற வளர்ச்சியை தடுக்கணும் என்று சொல்லியோ விமர்சனம் வைக்கிற ஆள் நான் இல்லை. நாங்கள் ஒருவர் மீது வைக்கிற விமர்சனம் ஒருவரை வந்து அந்த பிழைகளை சுட்டி காட்டி அந்த பிழையிலிருந்து அவர் விடுபட்டு முன்னோக்கி போவார் என்று சொல்லி சொன்னால் ஒரு விமர்சகராக நான் வந்து அதை வந்து சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்றைக்கு நீங்கள் இந்த ஹெல்பிங் யூடியூப்ன்ற ஒரு இதை தொடங்கி அதை வந்து நீங்கள் தொடங்கினது வேற ஒரு சப்ஜெக்டில் தொடங்கி ஒரு பிளாக்ல தொடங்கி சில இதுகளை போட்டு இந்த ஹெல்பிங் இதில் வந்து நீங்கள் இவ்வளோத்துக்கு பயணித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் கேட்ட முதலாவது கேள்வி, யார் உங்களை இந்த ஹெல்பிங் வீடியோ செய்ய சொல்லி சொன்னது? இல்லை, நீங்களாக தானே உங்களோட மைண்ட் செட்டில் ஓன் பண்ணி தொடங்கினீங்கள். ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, யார் உங்களை ஹெல்பிங்காக செய்ய வேணாம்னு சொல்லி சொன்னது? அப்போ இடையில நீங்கள் விட்டுட்டு ஓடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன மண்ணாங்காட்டிங்க நீங்கள் இந்த ஹெல்பிங்குக்கு வந்த? நீங்கள் ஒரு விமர்சனத்தை பார்த்து பயந்து நீங்கள் இந்த விட்டு ஒதுங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னத்துக்கு இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்த? நீங்கள் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஆக்களையும் ஒட்டுமொத்தமாக கருத்து சொல்கிற ஆக்களையும் ஒரு கெட்ட பிம்பத்துக்கு உருவாக்கி நீங்கள் இதை விட்டு போகிறோம்னு சொல்லி சொன்னால் யாரோ உங்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை டார்ச்சர் பண்ணி போகிறன்ற நிலைமைக்கு வாருங்க. அப்போ நீங்கள் இவ்வளவு காலமும் ஒழுங்காக செஞ்சு கொண்டு வந்து உங்களோட பார்வையில் ஒரு சிலற்ற பார்வையில் வந்து வேறு மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வளவு காலமாகவும் நீங்கள் செஞ்சு வந்தது உங்களோட மனச்சாட்சிக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரி செஞ்சுட்டு வந்த நீங்கள்ண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பணம் அனுப்பினவர்களுக்கு தான் தெரியும் இது வந்து உங்களை அந்த பணத்தை எவ்வாறு போய் சேர்ந்தது எப்படி சேர்ந்ததுன்னு சொல்லி. அப்படி இருக்கல வந்து நீங்கள் மக்களோடு பழகிற விதங்களை வச்சு தான் நான் இந்த இதில் வந்து நான் கதைக்க வாரேன், விளங்குதா? மற்றபடி இப்போ ஒரு சில ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளுக்கு பொதுப்படையில் வந்த விமர்சனம் என்ன? மக்களை அவமதித்தது, ஏழைகளை அவமதித்தது, அவர்களோட டபுள் மீனிங்கில் கதைச்சது, அவர்களோட மரியாதை இல்லாமல் பழகினது. இதை வச்சுத்தான் ஒரு விமர்சனம் வந்ததே தவிர இப்படியான வேலைகளை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களா? இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காசு அனுப்பினாக்களுக்கும் நீங்கள் செஞ்ச பயணத்துக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிச்சினால் அதுக்குரிய வழிகள் என்ன? எவ்வாறு நாங்கள் வந்து இதை வந்து விட்டுட்டு போகிறன்றது கோலத்தனம். இதை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்?
இதை எவ்வாறு நாங்கள் வந்து சரியான முறையில் செய்யலாம். இந்த முதலாவது வந்து பார்க்கணும் வந்து நாங்கள் இருக்கிற நாட்டில் வந்து எந்த சட்ட திட்டங்கள் இருக்குது, அந்த சட்ட திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் எவ்வாறு மூவ் பண்ணலாம், எங்களையும் பாதுகாத்து கொண்டு மற்றாக்களுக்கும் எவ்வாறு உதவி செய்யலாம் என்ற ஒரு வடமுறையை நீங்கள் கண்டறியணும். கண்டறிஞ்சு அதற்குள்ளால நீங்கள் பயணிக்க வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் செய்கிற உதவி என்ன? ஒரு பண ரீதியான உதவி மட்டும் உதவி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மீடியாக்கில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை ஒவ்வொருத்தருக்கண்டும் ஒவ்வொரு விதமாக ரசிக்கிறதுக்குன்னு சொல்லியும் ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்படியான ஒரு தளத்தை நீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணி இப்படியும் ஒரு உதவி செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு குடும்பத்தை சந்திக்கல, அந்த குடும்பத்துக்கு ஒரு கைத்தொழிலையோ இல்லாட்டி ஒரு சுயதொழில் வாய்ப்பை உருவாக்கி அந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மரியாதையான முறையில் வந்து இதில் கூட யூடியூப் தளத்தில் ஒரு காணொலியாக பதிவிட்டு காட்டேக்கில் வந்து இதை பார்த்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள், உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு கஷ்டம் பண்டைக்க விளவு ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்களிப்பை போட்டு ஒரு தொகை பணத்தை வந்து சேர்த்து தர மக்கள், அந்த முயற்சியை நீங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் கண்டறிஞ்சு வெளிக்காட்டேக்கல அவர்களுடைய உற்பத்தியை தங்களோட பணத்தை கொடுத்து வேண்டுறதுக்கு எப்போவுமே வந்து பின்னுக்கு நிற்க மாட்டார்கள். அப்படியான ஒரு முயற்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொண்டு வரணும். இதற்கு முதல் நீங்கள் அப்படியான செய்தீர்களா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுடைய முழு காணொலியும் பார்க்கல. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படியான ஒரு வழிகளையும் கண்டறிஞ்சு சரி ஒருவருக்கு வந்து மரியாதையான முறையிலையும் வந்து ஒருவரை வந்து நாங்கள் காணொலி மூலமாக காட்டி அவர்களுக்குரிய உற்பத்திகளை விளம்பரப்படுத்தி அவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற முயற்சியை நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இப்போ இன்னொரு விதமான பாக்கைகளை வந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வான காணொலிகள் இருக்குது. இன்றைக்கு நான் இங்கேருந்து சொல்கிறத விட ஊரில் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் எந்த விதத்தில் எங்களோட கலாச்சாரம் சீரழிஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி. எந்த விதத்தால், அதாவது இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாகவோ இல்லாட்டிக்கு வேறு சமூக சீரழிவு சம்பந்தமாகவோ ஒரு விழிப்புணர்வு காணொலிகளை வந்து நீங்கள் பதிவிடலாம். அதே மாதிரி நீங்கள் போகிற ஏரியாவில் வந்து ஒரு மக்களில் சந்திக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் பொதுவில் வந்து ஒரு மீடியான்ற ரீதியில் வந்து உங்களுக்கு ஒரு சமூக பற்றி இருக்கிற பட்சத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தர்ற சில விடயங்களை நீங்கள் பயிரலாம். அதுகளை ஒரு காணொலியாக போடலாம். இதுவும் இந்த நாட்டில் இருக்கிற சமுதாயத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செய்கிற ஒரு உதவி. இதை நீங்கள் மையமாக கொண்டு இப்போத்திய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் இதை பயணிக்கலாம். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ உங்களை எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு சேறு பூசுகிற மாதிரி மீடியாண்டா 68 பிரச்சனை வேறு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன்னா அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இந்த அன்னத்துக்கு பாலையும் தண்ணியையும் பிரிச்செடுக்கிற தன்மை இருக்குது என்று சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அன்னம் எந்த எண்ணம் அதை பிரிச்செடுக்கும்னு சொல்லி யாரும் யோசிக்கிறே இல்லை. அந்த அன்னம் எந்த எண்ணம் தெரியுமோ? எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தது அன்னப்பறவைக்கு பாலும் தண்ணியையும் பிரிச்செடுக்கிற தன்மை இருக்குமென்னு சொல்லி. ஆனால் அது இல்லை உண்மை. ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அந்த அன்னம் வந்து சாப்பிட்றது அந்த சேத்துக்கள் இருக்கிற புழுகள் பூச்சிகள் சின்ன மீன்களை தான் சாப்பிட்றது. அந்த அன்னம் என்ன அன்னம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அன்னம், நாங்கள் சாப்பிட்ற அன்னத்துக்குத்தான் ஒரு பாலையும் தண்ணியையும் உறிஞ்சி பிரித்து எடுக்கிற பக்குவம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியும் யார் வந்து கண்டென்ட்டுக்காண்டி செய்யணும், யார் வந்து உண்மையாக ஒரு சமூக அக்கறையில் செய்கிறோம்ன்ற ஒரு பக்குவம் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது. விளங்குதா? அதே நேரத்தில் இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு என்ன காரணம்ன்றது நான் சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் அப்படியான புலிகள் ஏதாவது விட்டுருந்தா தானே நீங்கள் பயப்படணும். உங்களோட மனசில் அழுக்கு இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். விளங்குதா? மற்றவன் சொல்கிறான்ன்றதைக்காண்டி விமர்சன ரீதியில் வந்து 1000 பேர் 1000 விமர்சனங்கள் வைப்பாங்க. சில பேர் நல்ல நோக்கத்தோடையும் விமர்சனம் வைப்பாங்க, சில பேர் வந்து வன்மத்தோடையும் வைப்பாங்க. நீங்கள் பொதுப்படையில் வந்து விமர்சகர்களை மதிக்கப்படாங்க. உங்களுக்கு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனத்தையும் அந்த விமர்சகரையும் மதிக்கப்படாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். உங்களில் அக்கறையில் விமர்சனம் சொல்கிறாங்க யாருன்றதை
அதில் இருக்கிற பிள்ளைகளை வந்து திருத்த பாருங்கோ. அக்கறை இல்லாமல் வெண்மத்தில் யார் விமர்சனம் சொல்கிறாங்களோ இந்த தூசண வார்த்தைகள் பயன்படுத்தி இல்லாட்டிக்கு ஒரு ஃபேக் ஐடி போட்டு யார் விமர்சனம் சொல்லி உங்களோட ஃபோட்டோக்கு பின்னுக்கு யார் ஒரு கருத்துக்களை சொல்லி விமர்சனம் போடுறாங்களோ அவங்கள விட்டு பதில் சொல்ல போகாதீங்க. விட்டு லீவ் பண்ணி போங்க. நீங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு எமோஷனலாக கவலைப்பட்டு அழுது போடுற வீடியோக்கள்ன்றது வந்து உங்களோட கோலத்தனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதை விட்டுட்டு இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்கல வந்து 0 சப்ஸ்கிரைபரில் ஆரம்பிக்கல இத்தனையாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வெறுமண்டு உங்களுக்கு தெரியாது. உங்களோட முயற்சி உங்களோட போராட்டம் அதுக்கு கிடைச்ச வெற்றியாக தானே உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தோன்று கேட்கல. இப்போவும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி யாரும் மனநிலையில் நான் இதில் இருந்து சரியான பாதையில் இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு சேவை செய்வேன், அதை நேர்மையாக செய்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு உங்களை வந்து நல்லபடியாக விமர்சனம் செய்தார்கள் உங்களோட வளர்ச்சியை வந்து சந்தோஷப்படுவார்கள். அதே நேரத்தில் அவருதான விமர்சனங்கள் வெறும் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து கதைக்கிறது வந்து இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு ஏழைகள முகத்தை காட்டுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நான் எப்பவும் வந்து அதுக்கு உடன்பட்டு போகிறாள் இல்லை. ஆனால் அந்த இடத்துலையும் வந்து நான் வந்து சில விஷயங்களில் வந்து நீதி நேர்மை ஒரு சரியான பாதையில் பயணிக்கல வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஆதரவான பதிவும் இல்லை. நான் இன்று வரைக்கும் யாரையும் கள்ளன் என்று சொல்லி பதிவு போடுறதில்லை. அவையல் செய்கிற பிள்ளைகளை விட்டு அவைக்கு ஒரு கின் கொடுத்து தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த டிக்டாக் விளையாதளத்தில். அந்த கிண்டை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றி கொண்டு போனால் நான் சந்தோஷம்தான் படுவேன். யாரையும் விழுத்தோணும் யாரையும் அழிக்கணும் என்று சொல்லி நோக்கம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து இந்த யூடியூப்பையே முட்டை அழிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு மனசில் வன்மத்தோட திரீராக்களும் இந்த இதில் இந்த பயணிச்சு கொண்டான் இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் 10 விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஆகையால் உங்களுடைய பயணம் எது வரைக்கும் போகணும், உங்களுடைய பாதை எங்கே முடியணும், எந்த பக்கத்தால் போகணும் என்று முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்யணுமா, இல்லாட்டி விளாக் வீடியோ செய்யணுமா, இல்லாட்டி நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்கணுமா, அந்த முடிவெடுக்கிற முழு ரைட்ஸும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், அவனுக்கு பயத்தில் இவனுக்கு பயத்தில் நீங்கள் இதை விட்டுட்டு போனீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் பெற போகிற பேர் வந்து கள்ளன் என்ற பேர் வெறுமை வழிய நீங்கள் ஒதுங்கி போன பேர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பெறாது. ஆகவே நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னா என்னுடைய பார்வையில் எது செய்கிறேன்னாலும் அதை உங்களோட மைண்டுக்கு எடுத்து செய்யுங்க. இப்படி ஸ்டூப்பிட்தனமா அறிவு கட்டத்தனமா நீங்கள் யோசிக்கிறீங்களென்று சொன்னால் நீங்கள் எங்கே படித்து வந்தீங்களென்று தான் யோசிக்க வைக்குது. ஒரு தைரியமாக நீங்கள் செயற்படுவீங்கள்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல விதமாக விமர்சனம் செய்கிற எங்களுக்கே ஒரு சந்தேகம் ஒரு பர்டிகுலர் பர்சன் நடந்தது போல நின்றது போல எல்லாமே பிழையன்று சொல்லி சொல்லிக்கல. அவருக்கு விமர்சனம் வந்தது, அவர் அதுக்குரிய இதுகளை தந்தது, விமர்சகர்களை மதிக்காமல் நடந்தது தான் இந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதே பிழையை வந்து நீங்கள் விடாதீங்க. அவர்கள் உங்களுக்கு சொல்ல வர்ற கருத்துக்களில் வந்து உங்களோட வன்மத்தை திணிக்கிறவர்களுக்கு விட்டு விலகுங்கோ. சரியான விமர்சனம் யாரும் பெற்றா அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்க. அந்த விமர்சனத்தை முதல் மதிக்கப்படாதுங்க. விமர்சனத்தை பார்த்து பயப்படாதுங்க. அந்த விமர்சனத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதை உள்வாண்டுங்க. அதுக்குரிய வேலையில் செஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாதை சரியாக போகும். ஆனால் நீங்கள் இருக்கிற நாட்டு சட்ட திட்டத்தையும் மதித்து அதுக்குள்ளால என்ன செய்யணுமென்ற ஒரு வழி இவ்வளவு தூரம் பயணித்த உங்களுக்கு உங்களோட மூளைக்கு தென்படும். அதை கண்டறிஞ்சு நீங்கள் பயணியுங்கன்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.